இந்த இந்தியன் பைக் மார்க்கெட்டில் ஹோண்டா இன்ஜின் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டர் தாராளமாக அடித்து ஓட்டலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், எந்த ஒரு இன்ஜின் ப்ராப்ளமும் வராது. பட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆயில் மெயின்டைன் பண்ணால் சரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்னாட் 2.0ஓட புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. அதில் வந்து கால் கனெக்டிவிட்டி, எஸ்எம்எஸ் அலாட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா வந்து 17 PS பவரும் 15.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுவும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகணுன்னாலும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அந்த ரைடிங் குவாலிட்டி கிடைக்கும் இந்த பைக்கில் இருந்து. அதுவும் இல்லாமல் வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 180 cc நீங்கள் மோரோவர் ஒரு 110 ஆர் 150 ஆர் 120 இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 40 ஆர் 45 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படி என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். அது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஹோண்டாவோட சிங்க் ஆப்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். 10x10 நேவிகேஷன், கால் அலாட், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் வந்து நாங்கள் தான் வந்து ஃபுல்லாகவே எல்இடி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட்லைட்டும் சரி, இண்டிகேட்டரும் சரி, டெயில் லைட்டும் சரி, எல்லாமே வந்து எல்இடியில் வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரியோட லைஃப்பும் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஹோண்டா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பில்லியன் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது வந்து ப்ராடான சீட் இருக்கிறனால, அதுவும் இல்லாமல் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ரைடிங் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,56,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு வைஸ் மோரோவர் வந்து 1,85,000 இல்லை வந்து 1,90,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும். பட் ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டரோட நீங்கள் வந்து பைக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம். லாங் ட்ரைவும் போகலாம், மைலேஜும் அதிகமாக கிடைக்கும். எனக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து எந்த ஒரு திணறலுமே இல்லாமல் நல்லா கம்ஃபர்ட்டாக போகணும்னு சொல்லிங்கன்னா நீங்கள் இந்த பைக் எடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.